அடடா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேன்னு தெரிஞ்சால் வருத்தப்படுவீங்க. ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். உங்கள்கிட்ட மிக்ஸி ஜார் மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த ரஸ்க்கை வச்சு இவ்வளோ ஒரு டேஸ்ட் இப்படி செய்யலாமா அப்படின்றது ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1/2 லிட்டர் பாலை திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா ரஸ்க் எடுத்துக்கலாம். இதில் இந்த ஓமம்லாம் போடாத வெறும் ஸ்வீட் ரஸ்க் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ரஸ்க்கை இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்ல பேக்கரியில் வாங்கினீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ரஸ்க்கு. ஸோ இதில் ஒரு 8 பீஸ் ரஸ்க்கை நான் போட்டு இந்த மாதிரி பொடிசாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ரஸ்க்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்வீட் ரெடி பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு நம்ம பால் காய்ச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் திக்காக காய்ச்சி பால் எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க அந்த டேஸ்டியான ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் சுத்தமான பசு நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் நல்ல பசு நெய்யாக இருந்தால் நல்ல வாசனையாக இருக்குங்க. இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு அப்படியே பொன்னிறமாக பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரஸ்கோட தூள், அந்த தூளை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த நெய்யிலே பொன்னிறமாக அப்படியே லைட்டாக வறுத்து கொடுங்க. இது நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண தேவை கிடையாதுங்க. ஏன்னா ரஸ்கில் நம்ம செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரஸ்கை நல்லாவே குக் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம லைட்டாக வறுத்துட்டு மறுபடி 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இந்த மாதிரி மனம் டைமில் நீங்கள் ஒரு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும். ஏன்னா ரஸ்கில் ஆல்ரெடி சுகர் இருக்கும். அதனால் 1/2 கப்பு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் ரஸ்கோடு அரைச்சி கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இதில் கரெக்டாக 3 கப்பு பால் சேர்க்கணும். நம்ம எந்த கப்பில் அளவுகள் எடுக்கிறோமோ அதில் 3 கப்பு. ஃபஸ்ட்டு 2 கப்பு மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனலாக 1 கப் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெய், முந்திரி பருப்பு, பால், ரஸ்கோட தூள் எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு மிக்சடாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி மிக்சடாக வரும்போது நல்லா குக் ஆயிரும், சீக்கிரமாக குக் ஆயிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ சூப்பராக டேஸ்டியான நம்ம ஸ்வீட் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஹல்வா ரெசிபி தாங்க இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ ஃபைனலாக கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மொத்தம் நமக்கு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். எல்லாமே சின்ன ஸ்பூன் தான். இப்போ ஃபைனலாக 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா ஹல்வா இந்த மாதிரி கிளறினீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான பிரெட் ஹல்வா போல் கிடைக்குங்க. இது பிரெட் ஹல்வாவோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம செஞ்சுருக்கிறது இன்றைக்கி ரஸ்க் ஹல்வா. ஸோ ரஸ்க்கை வச்சு உங்கள் பசங்களுக்கு இவ்வளோ ஒரு டேஸ்டான ஹல்வா செய்யலான்றத இவ்வளோ நாள் தெரியலன்னா இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியான இந்த ரஸ்க் ஹல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் இந்த ஹல்வாவை நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரஸ்க் ஹல்வா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தினம் வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் சுட அப்படி வாழை இலையில ஹல்வாவை இப்படி வச்சு கொடுத்தா யாரு தாங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. தித்திக்கிற மாதிரி ஸ்வீட்டு, பால் எல்லாமே கலந்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். திரும்புறதுக்குள்ளே உடனே காலி பண்ணிட்டாங்க எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க. அந்த அளவுக்கு லைக் பண்ணி விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் என்னங்க, இனிமேல் எப்பவும் ஒரே மாதிரி ஹல்வா செய்யக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ரஸ்க் ஹல்வா வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.